السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والديه وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما وارزقني فهما وتفهيما. جزا الله محمد صلى الله عليه وسلم وآخره லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அருமையானவர்களே, நல்ல தருணம் இது. வருடத்தில் 2 மஜ்லிஸ்கள் நடக்கும் தோட்டத்திலே, அதில் சஃபர் மாதங்கள் நடக்கக்கூடிய மஜ்லிஸ்களில் அதிகமானவர்கள் உலமாக்களும் கலந்து கொள்வார்கள். 2வது மஜ்லிஸ் ரமலானிலே பத்ரீன்களுடைய தினத்திலே இங்கே நடைபெறுகின்ற மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸுக்கு என்னென்ன நோக்கத்திற்காக நாம் வந்திருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து ஷேகுல் அவர்களுடைய ஆவண ஆசை தேற்றம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டுமாக. சென்ற ஒரு வாயுக்களை தஸ்பீஹாத்துடைய நன்மைகளை பற்றி தங்களுக்கு ஆர்வப்படுத்துகின்ற பொழுது ஷேகுல் அவர்கள் கூறினார்கள், தஸ்பீஹனுடைய நன்மைகளை நீங்கள் ஞாபகப்படுத்துவதை விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லவா நமக்கு வேண்டும் என்று கூறினார்கள். ஓதுகின்ற தஸ்பீஹிற்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பது எழுதப்பட்டு விட்டார். அது கிடைக்கும், கிடைக்காம போகாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா? அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது, தேட வேண்டியது, நாட்டம் கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பல்லவா என்பதை நம்மளுடைய ஷேகன் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். அருமையானவர்களை, ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நாங்கள் இருந்த இந்த 3 நாளுடைய யாத்திகாவுகளையும் அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயம் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய ரிதா, அல்லாஹ்வுடைய பொருத்தம். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பொருத்தத்தை ஷேகன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கரம்பக்குடியிலே சிறு பிராயத்திலே உடன் பிறந்தார்கள் யாரும் இல்லை, உறவுகள் இருந்தும் கூட தனித்த நிலைமையிலே என் வாழ்க்கை தொடங்கியது என்று அடிக்கடி ஞாபகப்படுத்தினார்கள். அசரில் கூட அதை சொல்லி காட்டினார்கள். அங்கு சில மூளை ஒடுங்குகளிலே சொல்லப்பட்ட தக்பீர், திக்ருடைய சத்தம் அல்லாஹ் பொருந்தி கொண்டதனுடைய பிரதிபலிப்பாக இன்று உலக நாடுகளெல்லாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு பெரிய மகத்துவமான அருமையானவர்களே. அந்த நபருடைய வாலிப பருவம், பள்ளி வாசல்ல தொழுகைக்கு செல்கின்ற சூழ்நிலையிலே தலையிலே தொப்பி வைப்பதற்கு கூட வெட்கப்படுகின்ற ஒரு காலகட்டம். இளமை காலம் என்பது தலையில் தொப்பி வைத்துக் கொள்வது கூட வெட்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அது அதற்கே உண்டான வயது. அந்த வயதிலே நம்மளுடைய சிகை அலங்காரங்கள், தலைங்குடி மடங்கி விடக்கூடாது, தொப்பி வைப்பதன் மூலமாக அது கோடி விடக்கூடாது என்றெல்லாம் அந்த தொப்பியை கிளப்பி நம்மளுடைய பாக்கெட்டில் வைத்து செல்கின்ற ஒரு வாலிப வயதிலே எங்களுடைய ஷேகனா அவர்கள் நெஞ்சிலே வேஞ்சி குத்தி தஹஜ்ஜுடைய நேரத்திலே சுபஹுக்கு கூட என்ன செய்வார்களாம், தெரு தெருவாக சென்று தக்பீர் சொல்லி எழுப்பி விடுவார்களாம். வெள்ளிக்கிழமை நாட்களிலே சிலர்களோடு சேர்ந்து ஒரு குழுவாக வாலிபர்களுடைய குழு, இன்றும் சிலர்கள் ஒவ்வாதாகிவிட்டாலும் சிலர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். அந்த வாலிபர்களோடு அந்த வாலிப வயதிலே நெஞ்சிலே வேஞ்சி குத்தி கொண்டு தெரு தெருவாக ஜும்மாவிற்கு அழைப்பு கொடுப்பார்கள். ஜும்மாவிற்கு அழைப்பு கொடுப்பார்கள். அதனுடைய வரக்கத் அல்லாஹ் பொருந்தி கொண்டதனுடைய பின்விளைவுகள் இன்று அகில உலகம் முழுவதும் அவர்களுடைய குரல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய திக்ர் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்கள், இந்த திக்ருடைய மஜ்லிஸ் என்பது தொடர்ந்து செய்து வருகிறார்கள். மிக பலனான் பல எத்தனையோ நியத்துகளும் ஹாஜத்துகள் உங்களுக்கு இருக்கும். அந்த ஹாஜத்துகள் எத்தனையோ நோய் நொடிகள் சிரமங்கள் இருக்கும். அதையெல்லாம் ஷிஃபாவுடைய நியத்துல இந்த ஹிஸ்புல் பக்ரை ஓதி அந்த திக்ருடைய மஜ்லிஸ்ல அவர்கள் ஓதி விடுகின்ற பொழுது எத்தனையோ பேர்களுக்கு நிதர்சனமாக பலன்கள் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை கண்கூடாக கண்டிருக்கிறோம். பெருமைக்கு சொல்லவில்லை, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற அடிப்படையில நாங்கள் பெறுகின்ற பலன்களை நீங்களும் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த திக்ர் மஜ்லிஸை விடாமல் கடந்து ஒரு 1/4 மணி நேரம்
ஒரு 10 நிமிடம் தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 4 திக்கர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹ் என்ற திக்கர். அந்த திக்கருக்கு பின்னால ஹிஸ்புல் பஹரை ஓதி பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் ஷிஃபாவடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே ஓதி விடுகிறார்கள். என் ஷேகர் அடிக்கடி சொல்வார்கள், இரவு உறங்குகின்ற பொழுது உலக நாடுகளில் எல்லாம் முஸ்லிம்கள் அங்கெங்கும் அடிக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். அவர்களின் மீது வலுக்கட்டாயமான போர்கள் எல்லாம் திணிக்கப்படுகிறது. இந்த வேளையிலே என்னால் முடிந்தது இந்த ஹிஸ்புல் பஹரை ஓதி அதன் பக்கமாக நான் ஊதி விடுவேன் என்று குறிப்பிடுவார்கள். நாங்கள் நினைக்கின்றோம் அதனுடைய பலன்தான் இன்று பலஸ்தீன் மக்களுடைய அந்த தாக்குதல் செய்த இஸ்ரேல் என்று தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த துஆவுடைய பலனாகத்தான் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அருமையானவர்களே, எந்த இடத்திலே எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்தி தரும் என்பது நமக்கு தெரியாது. நாம் நல்ல நிகழ்த்திலே அந்த பலன்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அதை தேட்டத்தோடு தேடுகின்ற பொழுது அந்த பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஆனால் நாடி வந்த மக்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் இந்த மஜ்லிஸை பொருட்டினால், ஷேഖாவும் பொருட்டினால் எல்லாம் வழங்குவானாக. இன்னும் அந்த மஜ்லிஸை தொடர்ந்து நாம் பயன்படுத்தி பலனடைகின்ற பாக்கியவான்களாக நாம் வைப்போனாக. ஷேഖாவுடைய ஆசை அவாவின் அடிப்படையில் எல்லாம் நம் அனைவர்களையும் பொருந்தி கொள்வானாக. நாம் கண்ணியமிகுந்த ஷேக் பெருந்தகையவர்களே, தொடர்பிலே நாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஒன்று கூடுதல்களை அந்த என்றும் தமிழ் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களின் தொடர்பில் இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு ஹஜ்ரத் அவர்களுடைய சிந்தனைகளிலே பங்கு என்பது மிக முக்கியமான விஷயம். ஹஜ்ரத் அவர்கள் பல்வேறு சிந்தனைகளிலே தங்களை உட்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் முக்கியமான சிந்தனை, நாம் செய்த இந்த சேவை கியாமத் நாள் வரை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த தோட்டத்தில் அருமையான முறையில் மதரசா இயங்க வேண்டும் என்ற பேராவலில் அல்லாஹ்வின் அருளால் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அந்த மதரசா கியாமத் நாள் வரை நடந்தேறுவதற்கு நம்முடைய அனைத்து ஒத்துழைப்புகளும் மிக அவசியம் என்ற ஹஜ்ரத் அவர்களுடைய சிந்தனையோடு நாம் ஒன்றிணைய வேண்டும். அதே போன்று வரலாற்றில் வாழ்பவர்கள் என்ற அருமையான ஒரு புத்தகத்தை நம்முடைய நாட்டின் பத்திரமாக, நாம் இந்த நாட்டிற்குரியவர்கள், இந்த நாட்டின் குடிமக்கள் என்ற அந்த ஒரு விஷயத்தை நிலைநிறுத்துவதற்கான அடையாளமாக, ஆதாரமாக வரலாற்று விஷயங்களே கவனம் செலுத்தி நம்மவர்களுக்கு இந்த நாட்டினோடு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை அழகான முறையில் அவர்கள் மிக பிரயாசைப்பட்டு அவர்கள் கிதாபை, அந்த புத்தகத்தை தொகுத்திருக்கின்றார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே நாம் சற்று கவனம் செலுத்தி அதை எல்லா இடங்களிலும் பரவச் செய்வது நம்முடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மக்தபுகளில் இங்கு வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஆலிம் கருத்தடைகள், மக்தப் நடத்தக்கூடியவர்களை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தலைப்பு என்ற அடிப்படையில் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றின் அந்த தலைவர்களை எடுத்து மாணவர்களுக்கு உள்ளத்திலே பதிய வைக்கும் போது நம்முடைய நாட்டிற்கு நம்முடைய தலைவர்கள், நம்ம இஸ்லாமிய மக்கள் செய்த சேவை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று முழு உலகத்திலும் மார்க்கம் போய் சென்று சேர வேண்டும். தாவாவினுடைய சிந்தனை மிக முக்கியமானது என்பது ஹஜ்ரத் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சிந்தனை. நாம் நம்முடைய அஹ்லாக்குகளின் மூலமாகவும், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகளின் மூலமாகவும், பெரியோர்களுடைய தொடர்புகளை நாம் வலுப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் நாம் முழு உலகத்திற்கு இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு நல்ல பொறுப்பு இருக்கின்றது. தாவாவினுடைய சிந்தனை அதர்ந்தவர்கள் ஆழமாக அவர்கள் உள்ளத்திலே விதை வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய நாமெல்லாம் அவர்களுடைய சிந்தனையோடு ஒத்து அவர்களுடைய சிந்தனையை மேம்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நல்ல முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இரவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸிலே நாமும் கலப்பதோடு முழு உலக மக்களையும் அதில் கலப்பதற்கான சூழல் நியத்து வைத்துக் கொண்டு நாம் சிறுக நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சேர்ந்திருப்பவர்களையும் அதிலே இணைத்து நற்பயனை அடைவதற்கு நாம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய இந்த மஜ்லிஸை ஒன்று கூடுதலை அல்லாஹ் அங்கீகரித்து ஈருலகத்திலும் ஈரட்டத்தை வழங்கிடுவானாக. பெரிய பாக்கியம் இந்த
மோசமான காலத்தில் நம்முடைய ஆன்மீகத்திலே பங்காற்றும் அவருடைய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் அவருடைய உடம்புக்கு அல்லாஹ் காரணமாக்கி அல்லாஹ் அவருடைய ஆன்மீகத்தை அவர்களுடைய அயாண்டிலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் வணக்கம் செய்ய வேண்டும். அவர்களுடைய ஆசை அல்லாஹ் இந்த சமூகத்தை இணைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பும் என்கின்ற நிலைகளிலே மிகப்பெரிய இரவும் பகலான கவலையின் மூலமாக அவர்களுடைய சிந்தனை இன்று நாம் எல்லாம் பார்க்கிறோம். உலகத்தில எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சிந்தனை இந்த சமூகம் முழு உலகத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தங்களை முடியாத நேரத்திலும் கூட வருத்தி கொண்டு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அனுதினமும் இரவு நேரத்திலே உலகம் முழுவதும் இருக்கிற சமூக மக்கள் பெறுகின்ற அந்த இனிமையான பாக்கியத்தை உலகம் முழுவதும் ரசித்து கேட்கிறது. என்னுடைய அல்லாஹுடைய சக்கராதத்தை அல்லாஹுடைய அந்த கலிமாவை உலகம் முழுவதும் சொல்லுகின்ற அந்த வாய்ப்பை நம்முடைய அலுவலர் அவர்களின் மூலமாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இரவு நேரங்களில உலகம் முழுவதும் கேட்டு ஆனந்தம் அடைகிறது, உள்ளங்களிலே நிம்மதி பெறுகிறது, சந்தோஷம் அடைகிறது. ஒவ்வொரு உள்ளங்களும் ஒவ்வொரு இல்லங்களும் அல்லாஹ்வுடைய திக்ரால் அமைதி பெறும். அதனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நிரப்பமாக நிரந்தரமாக உடைய ஆன்மீக தந்தை ஹஜ்ரத் அவர்களுக்கு அல்லாஹ் தர வேண்டும். அவருடைய ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும். உடைய பாக்கியம் நிறைந்த நம்முடைய ஹஜ்ரத் அவர்களோடு 5 ஆண்டுகள் நாங்கள் மார்க்க ஞானங்கள் பெறுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீகை செய்தான். அதனுடைய பரக்காத்துகள் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுடைய இதயங்களிலே அவருடைய சேவைகளுடைய அந்த சுழிச்சம் பரவி நிற்பதை அல்லாஹ் தஆலா அவர்களை போன்ற நாதாக்கள் உலகத்திலே குறைந்து கொண்டே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய இணைப்பை இணைப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை, பாசத்தை, அன்பை அவருடைய செயலால் சொல்லால் அவருடைய அத்துணை செயல்பாடுகளின் மூலமாக நம்முடைய இதயங்களுக்கு அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய அந்த சங்கநாதத்தை நம்முடைய இல்லங்களில் அல்லாஹ் தொடர்ச்சியாக ஆக்கி வைப்பான். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று சமூகம் பெறுகின்ற பலன்கள் ஹஜ்ரத் அவர்களுடைய ஒவ்வொரு துஆக்களின் மூலமாக இந்த சமுதாயம் பெறுகின்ற பலன்கள் நிறைய இருக்கிறது. நாமெல்லாம் துஆ செய்ய நம்முடைய ஆண்டு யுத்தத்தை உடைய ஹயாத்திலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஒவ்வொரு நேரத்திலும் பார்க்கிறோம் எவ்வளவு சிரமத்தோடு முடியாத நிலையிலும் கூட நபீது அவர்கள் கவலையோடு அந்த திக்ர் மஜ்லிஸை நடத்துகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இரத்த கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நிலையிலே ஹஜ்ரத் அவர்கள் இந்த துஆ செய்வோம். சங்கி பொருந்திய மக்களே, ஹஜ்ரத் அவர்கள் ஆசைப்படுவதை போன்று ஒவ்வொரு இல்லங்களும் தேடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய மக்களுக்கு அந்த திக்ர் மஜ்லிஸை கொண்டு போய் சேருங்கள். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அதனுடைய பரக்காத்துகளை எந்த முஸ்லிம்களும் இழந்து விடாமல், எந்த முஸ்லிம்களுடைய வீடுகளும் இழந்து விடாமல் அல்லாஹ் பாக்கியம் நிறைந்த அந்த பாக்கியத்தை பெறுகின்ற மகா பெரிய நிலையை அல்லாஹ் நம்மின் மூலமாக ஏற்படுத்தி தருவானாக. ஹஜ்ரத் அவர்களுடைய அந்தஸ்தை, உயர்வை, மேன்மையை, சிறப்பை அல்லாஹ் மேலும் உயர்த்தி ஆக்கி வைப்பானாக. அவர்களோடு சேர்ந்து அவருடைய கரத்தை பற்றியதின் பரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை இவ்வளவு சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு இதயத்திலே வைத்து வாழ்கின்ற நம்முடைய மகான் ஹஜ்ரத் தாமாத் பரக்காத்தும் அவருடைய துஆ பரக்கத்தை அல்லாஹ் நாமும் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ரத் அவருடைய ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. அவருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைப்பானாக. நாமும் துஆ செய்வோம். ஹஜ்ரத் அவருடைய ஆசையை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. ஹஜ்ரத் அவர்கள் தந்திருக்கிற தஸ்பீஹாத்துகளை, தந்து கொண்டிருக்கின்ற தஸ்பீஹாத்துகளை அனுதினமும் நாம் செய்வோம். அவர்கள் பெற்ற காட்டுகின்ற அந்த வழியிலே நாமும் நடந்து செல்வோம். அல்லாஹ் தஆலா அவர்கள் பெற்ற அந்த ஆனந்தத்தை, சந்தோஷத்தை இவருடைய ஷேக்மார்களை பரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கும் தந்து அருள் செய்வானாக. அல்லாஹ் இவருடைய ஷேக் ஹஜ்ரத் தாமாத் பரக்காத் அவருடைய ஹயாத்திலும் ஆரோக்கியத்திலும் சிஹத்திலும் சலாமத்திலும் அவருடைய சேவைகளிலும் அல்லாஹ் தஆலா
நிரந்தரமான பரக்கத் செய்வானாக. இந்த இடத்தை அல்லாஹ் இன்னும் பரக்கத்துள்ள இடமாக ஆக்குவானாக. எதை நினைத்து வருகிறார்களோ அதை பெற்றுச் செல்கின்ற பரக்கத்தான இடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட நிரந்தரமான அல்லாஹ் நன்மைகளை பெறுகின்ற, தேடி வருகின்ற மக்களுடைய ஆசையை நிறைவேற்றுகின்ற நல்ல பரக்கத்தான இடமாக நம்முடைய பாபா ஹஸரத் அகாமத் பரக்காத்துடைய துஆவை பெற்றுச் செல்கின்ற மக்களுடைய இதயங்கள் இங்கு வந்தால் சும்மா செல்லாது, சந்தோஷத்தோடு செல்லும். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தான் செல்லும், அருள் நபியுடைய ஷஃபாஅத்தை பெற்றுத்தான் செல்லும். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த அந்த இடத்தை அல்லாஹ் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. இந்த மஜ்லிஸினுடைய பரக்காத்துகளை அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக்கி தருவானாக என்று வேண்டி துஆ செய்தவனாய் முடித்துக் கொள்கிறேன். வாக்குறுத்தவானாய் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாபாவுக்கு வேண்டாம், பேசவே மாட்டேன். அதுல சொல்றதா 2 வார்த்தை பேசுறது துஆ செய்யுங்க. இவங்க சந்தேகம் சொல்றாங்க, சந்தேகம் சொல்லுற அவங்களுடைய சகோதரர்களுங்க திருப்பூர்ல ஆசிரியர்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்குறாங்க. பேசிய ஆரம்பிக்கிறீர்கள் அதற்கு முன்னால எங்களுக்கு பேசக்கூடிய துணிச்சல் இல்லை சொன்னாங்க. அதை விட அதிகமாக நான் சொல்லக்கூடிய வார்த்தை மறுதான், ஷேகுமார்களுக்கு முன்னால் பேசக்கூடிய தகுதி முறியதுகளுக்கு கிடையாது. அந்த ஆற்றல் எந்த திறமையும் இல்லை. அந்த பாபா ஷேகும் முர்ஷிதுகளாக இருக்கிற அவர்களின் துவா வருகிறதை கொண்டு ஏதாச்சும் பாபா உத்தரவு அதான் எந்த செய்யணும். என் கல்வியில் அல்லாஹ் எதை போடுகிறானோ 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல முடிக்க வேண்டும். அல்லாஹின் பேரெல்லாம் ஆரம்பமாக ஷேக் முர்ஷித் பாபா அவர்களுக்கு சலாமை சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆபியத்தையும் உடன் ஆரோக்கியத்தை வழங்கி பல்லாயிரம் மக்களுக்கு அல்லாஹ் இவர்களை கொண்டு உள்ளங்களை வெளிச்சமாக்குவானார். எல்லாரும் துஆ. ஒவ்வொரு நாளும் உலகெங்கிலும் இருக்கிற எல்லா மக்களும் பாபா அவர்களுடைய திக்ர் மஜ்லிஸை கொண்டு அவங்க செய்யக்கூடிய அந்த துஆவை கொண்டு எத்தனை நோயாளிகள் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் எல்லாம் தோத்து போச்சு இல்லையா? எந்த இடத்துல பாரு அனுபவிச்சு ஒண்ணு. சென்னை அடையாள பகுதியில ஒரு ஆஞ்சநேயர்கிட்ட கேட்பாரு, அவங்க தாயார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்க வீட்டுல சிக்கல். நான் சொன்னேன், பாபாவுடைய திக்ர் மஜ்லிஸ் லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேன். நவாசனுடைய நம்பரை கொடுத்து அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணி அவங்க அந்த இதுக்கு வர்றாங்க. 4 நாள் அழைக்கிறாங்க. அதுல எத்தனையோ செலவழிச்சோம். பாபா அந்த கடைசியில ஊதுற அந்த சிக்கலா இருக்குது, அழுகிறார் அந்த ஆட்சி. நான் நினைச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர்களுக்கு கொடுத்து பலர்களும் அனுபவித்திருக்கிறார். இந்த நாட்டுல மட்டுமல்ல, மக்கா, மதீனா, அந்த பகுதியில இருக்க எத்தனை மக்கள் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பாக்கியம். பாபாவை ஷேகும் முர்ஷிதாக புகழும் அப்படிங்கிற நோக்கம் அல்ல. புகழ் தான் அவங்களுக்கு பிடிக்காதுக்கு அது வேற. ஆனா உண்மை அதே சத்தியத்தை சொல்லுவேன். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். பாபா நம்மளை எல்லாம் தருபியத்தை செய்யறார். அவங்களுடைய தருபியத்தை கீழே நாம் அத்தனை பேரும் இருக்கேன். உலகத்துல இருக்க எல்லா மனுஷனும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஷேகுமார்கள் சொல்லிக் கொடுத்து அந்த இஜாசத்துக்கு பிறகு சொல்லுகிற கல்வின் அடித்தட்டிலிருந்து வருகிற இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்க உலகத்தின் அருகை தொட்டுவிடும். உலகத்தின் எந்த மூளை முடுக்குகளுக்கும் செல்லும். அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை ஷேகுமார்களுடைய வழிகாட்டுதலின் சொல்ல நாமெல்லாம் அத்தனை அனுபவிச்சிருக்கோம். பிறகு ஏறத்தாலும் ஒரு மணி வரையணும். பாபா கூட பேசுற பாக்கி உங்களுக்கெல்லாம் கடைசி இடம் அது பாக்கி. மாஷா அல்லாஹ் அந்த முராகபாவுடைய சில விஷயங்களை சொன்னாங்க. உடம்பெல்லாம் மெய் செலுத்து போச்சு. நான் பார்க்க போயிட்டு கூட சொன்னேன், வாழ்க்கையில பல கோடி கொடுத்தாலும் கிடைக்காத விஷயங்கள் எனக்கு இது கிடைச்சிட்டு. அல்லாஹ் போட்டு ஒன்றி போகிற ஒரு அற்புதமான ஆழ்நிலை தியானம், சூழ்நிலையாக வேற ஆழ்நிலை தியானத்தை நம்ம வாங்க சொல்லிட்டோம். அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுத கொடுப்போம். எங்களை மாதிரி எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைந்தாலும் ஆயிரக்கணக்கான அடமக்கள், அறிஞர்கள், அபாங்கள், உமராக்கள் அத்தனை பேர்களுக்கும் கொடுக்கும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்து பேசிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு சொர்க்கவாசி உள்ள நுழைவார் பாருங்க. சஹாபாக்கள் அத்தனை பேர் எழுந்து
யாருக்குமே தெரியாம இந்த வழியா போய் திரும்ப இப்படி வெளியிலிருந்து உள்ள வர்றாங்க. அங்கதான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன சொர்க்கவாசி நானாக இருக்கணுமே அப்படி ஆசைப்பட்டேன். போயிட்டு உள்ள வரும்போது ரசூலுல்லாஹ் எல்லா சஹாபாக்களையும் பார்த்து சொன்னாங்க, நான் இவங்கள சொல்லல, எந்திரிச்சு போயிட்டு திரும்பி வந்தாங்களே இவங்கள சொல்லல அப்படிங்க. அதுக்கடுத்து ஒரு சாமி வந்தாரு, எல்லாத்துக்கும் ரொம்ப நினைக்கிறேன். சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் பதிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் அவரை பாக்குறாங்க. உள்ள நுழைஞ்சதையுமே அவங்க சொன்ன வார்த்தை, எல்லாருக்கும் உண்மையாவே ஒரே ஒண்ணு கேட்கட்டுமா, உங்களுடைய உள்ளத்துல கல்வில எங்களுக்கு இடம் கிடைக்குமா எனக்கு கேட்கறது யாருங்க? எந்த நபியை படைக்காவிட்டால் உலகம் என்று அந்த நபி கேட்கிறார் ஒரு சாபி இடத்திலே, உங்கள் உள்ளத்தில் எங்களுக்கு இடம் உண்டா? சொன்னார்கள் ஒரே வார்த்தை, அல்லாஹ்வின் தூதரே ரசூலே, எங்கள் உள்ளத்துல உங்களுக்கு இடமே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? எங்கள் உள்ளமெல்லாம் அல்லாஹ்வை நீங்கள் தான் நிரப்பி வைத்திருக்கிறேன். அதே செய்தி இந்த நேரத்தில் சொல்கிறேன், எங்களுடைய உள்ளங்கள் அனைத்திலையும் பாபா அவர்கள், ஷைஃப் முர்ஷித் அவர்கள் அல்லாஹ்வை உள்ளத்தில் நிரப்பி விட்டார்கள். காலமெல்லாம் விடுகின்ற மூச்சுக்களிலே, சுவாசத்திலே, பேசுகிற பேச்சுக்கள், நடை உடை பாவனை அனைத்திலும் அல்லாஹ் வர வேண்டும். அல்லாஹ் அதற்கு காரணமாக நம்முடைய பாபாவை ஆக்க வேண்டும். எல்லாம் அல்ல ரஹ்மான் நம்முடைய பாபா அவர்களுக்கு நீண்டடி ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தை தருவதோடு அவர்களுடைய வம்சாவளிகளில் சந்ததிகளில் அல்லாஹ் அபாரமான வளர்ச்சிகளையும் பரக்கத்தையும் தந்துவிட வேண்டும். இந்த ஸ்தாபனத்தில் உலக கல்வியும் மறு உலக கல்வியுடைய ஸ்தாபனங்களும் தொடர்ந்து நடைபெறுகிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அதிவேகமான வளர்ச்சி இந்த ஸ்தாபனத்துக்கு தர வேண்டும் என இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைத்து பேர்களின் சார்பிலும் காலத்தின் அருமை, நேரத்தின் உரிமை, இவைகள் அனைத்தின் கருத்தை கொண்டு துஆ செய்தவனாக விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.